ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரையிலான வேத பகுதியை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குரிய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நாடி வந்த தேடி வந்த ஏழை எளிய மக்களை எவ்வாறு நேசித்தார் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் உலாவின நாட்களிலே எருசலேமை சுற்றியுள்ள பல பட்டணங்கள், கிராமங்கள், ஊர்கள் என பல இடங்களுக்கும் கால்நடையாகவே செல்கிறார். அவர் போகிற இடங்களெல்லாம் ஜனங்கள் அவர் பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு அவர் பேசக்கூடிய அந்த உபதேச வார்த்தைகளை கேட்டு அவர் எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. அப்போது வியாதியால் கஷ்டப்படுறவங்க, அசுத்த ஆவியால் பீடிக்கப்பட்டவங்க, திமிர்வாதக்காரங்க பலரும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்டத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்து, ஆண்டவரே இவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க எல்லாரையுமே சுகப்படுத்துகிறார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் யார் கூடலாம் அதிகமாக இருக்கிறாரு ஆண்டவர்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாதிகளால் துன்பப்படுறவங்க, சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவங்க, குஷ்டரோகத்தால் ஆகாதென்று ஒதுக்கப்பட்டவர்கள், அசுத்த ஆவியால் பீடிக்கப்பட்டவர் என பலரும் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை நாடி தேடி வராங்க. அவர் எப்பவுமே ஏழை எளிய மக்களோடவே இருக்கிறாரு. அவங்க அவர்கிட்ட என்ன வேண்டிக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையுமே அவர் என்ன பண்ணுறாரு, குணப்படுத்துறாரு. அந்த நாட்களில் குஷ்டரோகம் அப்படிங்கிறது ஒரு கொடி வியாதியாக இருந்தது. விபச்சாரம் ஒரு பொல்லாத பாவமாக எண்ணப்பட்டது. வலிப்பு நோயால் கஷ்டப்படுறது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு வியாதியாக இருந்தது. அது மாதிரி செவிடர்கள், குருடர்கள் என பலதரப்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாரு, அவர் குணப்படுத்துறாரு. தன்னை நாடி வந்தவங்கள, தன்னை தேடி வந்தவங்கள, தன்னை நம்பி வந்தவங்கள, தன்னை விசுவாசிக்கிறவங்கள அவர் குணப்படுத்துறாரு. அவ்வளவு ஏன் 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அவள் இவ்வளவோ தன்னுடைய உடல் நலம் சரியாகணும்னா எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து செலவழிக்கிறா, சரியாகலை. சாதாரணமாகவே இப்படிப்பட்ட பெண்களை நம்ம தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவோம், யாருமே கிட்ட கூட வரமாட்டாங்க. அவள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க பயந்துக்கிட்டு அவரை நம்ம பின்னாடி இருந்தவுடைய வஸ்திரத்தையாவது தொட்டா கூட போறோம், நம்ம குணமாயிடுவோம்னு அவள் விசுவாசிக்கிறாள். ஒரு சமயம் அவன் மக்கள் கூட்டத்தினரே ஏசப்பாவை நெருங்க முடியல. இருந்தாலும் எப்படியாவது அவருடைய பின்னாடியாவது போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நம்ம தொட்டாலாவது நம்ம சுகமாயிடுவோன்னு அவ விசுவாசிச்சு அதே மாதிரி தொடுறா. ஆண்டவர் தமக்குள்ள ஒரு வல்லமை புறப்படுறதை உணர்றாரு. தன்னை தொட்டது யாருன்னு அவருக்கு தெரியுது. தன்னை முன்னாடி கூப்பிட்றாரு. அந்த பெண்ணு பயந்து நடுங்கிட்டே, ஐயா அப்படிங்கிறா, மகளே உன்னுடைய விசுவாசம் உனக்கு உனக்கு குணமாக்கிடும், நீ சுகமாயிரு, வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். அப்படி ஆண்டவர் தன்னை நம்புறவங்களை, தன்னை விசுவாசிக்கிறாங்கள அவர் கைவிடாத ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படி ஒரு சமயம் இவர் என்ன பண்ணுறாரு,
ஒரு வனாந்தரத்துல தன்னுடைய சீடர்களோட தனித்து இருக்கிறார். அங்க கூட ஜனங்க விடல. ஏன்னு கேட்டாக்கா, ஏசப்பாவுடைய புகழ் வந்து அவருடைய உபதேசங்களுடைய அற்புதங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுது. அதனால அவர் வனாந்தரத்துல தன்னுடைய சீடர்களோட தனித்து இருக்கும்போது கூட ஜனங்கள் பெருங்கூட்டமா அவர்கிட்ட வராங்க. அப்படி ஒரு சமயம் அவர் வனாந்தரத்துல இருக்கும்போது பெருந்திரளான மக்கள் வந்து அவர்கிட்ட வராங்க. வந்து அவர் கூடயே தங்குறாங்க. தங்கி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், உபதேசங்கள் இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் ஆகியும் அவர் கூடவே இருக்கிறாங்க. ஏசப்பா பார்க்குறாரு. இந்த ஜனங்கள் தம் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த விசுவாசத்த அவர் பார்க்குறாரு. சரி, இவங்கள நம்ம வந்து இவங்களுடைய ஊர்களுக்கு நம்ம அனுப்பும்போது இவங்க பட்டினியா போகக்கூடாது. போகும்போது வழியில ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லி தன்னுடைய சீடர்களை பார்த்து, உங்ககிட்ட என்ன இருக்கு சாப்பிட்றதுன்னு கேட்குறாரு. அவங்க எங்கள்கிட்ட 7 அப்பங்களும் சில சிறு மீன்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த ஜனங்களை பட்டினியா வீட்டுக்கு அனுப்ப எனக்கு மனசில்ல. இவங்களுக்கு நிறைய வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பணும்னு சொல்றாரு. உடனே சீடர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஐயா இந்த வனாந்தரத்துல இத்தனை பேருக்கான சாப்பாடை நம்ம எங்க இருந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த அப்பங்களையும் சில சிறு மீன்கள் இருக்குன்னு சொன்னீங்களே அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து பிட்டு சீடர்கிட்ட கொடுத்து ஜனங்களை எல்லாரையும் பந்தியா உட்கார வைங்க, உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுங்கன்றார். அவங்களும் என்ன பண்றாங்க, ஏசப்பா சொன்னபடியே ஜனங்களை பந்தியா உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஜனங்கள் எல்லாரும் வயிறார சாப்பிட்றாங்க. தங்கள் வயிறார சாப்பிட்டாங்க. அவங்க கீழே சிந்தின அந்த துணிக்கைகள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 7 கூட நிறைய எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரமே ஒரு 4000 பேர் இருந்தாங்க. அப்படின்னு பார்த்தாக்கா மொத்தமாக சாப்பிட்டாங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12,000 பேர் இருப்பாங்க. நாம் இந்த வேத பகுதியில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத மிக முக்கியமான நோட் இதுதான். அது என்னன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொஞ்சத்தை பெருக பண்ணுகிறதா இருக்கிறதுன்றதை நாம் இந்த வேத பகுதியிலேருந்து அறிந்து கொள்ளலாம். எப்படின்னா, நம்ம விசுவாசத்தில் கொஞ்சமாக இருந்தால் கூட அதை ஆண்டவர் பெருக பண்ணக்கூடிய ஒரு வல்லமிக்க தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருந்தால் கூட அவருடைய ஆசீர்வாதம் அந்த ஞானத்தை பெருக பண்ணி அதை விரிவாக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க தேவனாக நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். மேலும் நம்மளோட சரீர ஆரோக்கியத்தை அவர் பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. நம்ம கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களை பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் குறைகளை நிறைவாக்கவும் பெருக பண்ணுகிற தேவனாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.